அக்டோபர் 27 கந்த சஷ்டி 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். இன்று அது சாதாரண யுத்தம் அல்ல, அது அகங்காரம் கரையும் தருணம். நீங்கள் முருக பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்யுங்கள். முருகனின் முகத்தில் அமைதி, கண்களில் ஒளி. அவர் வேலை உயர்த்திய போது வானமும் பூமியும் நடுங்கின. அந்த வேளையில் சூரபத்மன் தன் அகங்காரத்தின் கடைசி சுவாசத்துடன் மாயை வடிவங்களாக மாறுகிறான். ஆனால் ஒவ்வொரு வடிவத்தையும் முருகனின் வேல் ஒளி துளைத்து கடந்து ஒளியாக மாற்றுகிறது. அந்த வேல் பாயும் தருணம் இது வெறும் யுத்தம் அல்ல, அறிவு அகங்காரத்தை வெல்லும் தருணம். விண்ணில் தேவர்கள் மலர்கள் பொழிகிறார்கள், சங்குங்கள் முழங்குகின்றன. ஓம் சரவணபவா எனும் நாதம் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்கிறது. சூரபத்மன் அந்த ஒளியில் கரைந்து முருகனின் சேவையில் இணைகிறான். மயிலாகவும் சேவலாகவும் மாறி. இது ஒரு வதம் அல்ல, அது அகங்காரம் ஒளியில் கரையும் தெய்வீக இணைவு. இன்றைய விரத வழிமுறை: காலையில் குளித்து வெள்ளை அல்லது மஞ்சள் உடை அணியவும். முருகனின் படத்தின் முன் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் மலர் பால் நிவேதனம் செய்யவும். ஓம் சரவணபவா 108 முறை ஜபிக்கவும். ஸ்கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும். மாலை வேளையில் தெய்வீக நன்றிக்காக தியானம் செய்யவும். தானம் அல்லது உணவு வழங்குதல் மூலம் நாளை நிறைவு செய்யவும். இன்றைய தியானம்: என் அகங்காரம் கரையட்டும், என் அறிவு ஒளியாக பிரகாசிக்கட்டும், என் மனம் தெய்வீக சாந்தியில் நிலைத்திருக்கட்டும். முருகனின் வேல் இன்று உங்கள் உள்ளம் முழுவதையும் ஒளியால் நிரப்பட்டும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.